எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் வந்து நான் வாங்கி ரிக்ரெட் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடியே இது ரிக்வெஸ்ட் ஆச்சு. பட் நான் என்கிட்ட வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நான் ரொம்ப பார்த்து வாங்குவேன். ஸோ அவ்வளோ ஈஸியாக நான் ஏமாற மாட்டேன். ஆனாலும் அந்த ஆர்வக்கோளாறில் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது இப்போது. ஸோ அதனால் அப்போ கேட்கும்போது அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து குவிந்திருக்கிறது. ஸோ அதனால் இந்த வீடியோ வருது உங்களுக்கு. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஃபேவரட்ஸ் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா சேனலில் பாருங்கள். அப்படி இல்லைனா கீழேயோ இல்லை எங்கேயோ எங்கேயாவது லிங்க் போட்டுடுறேன். ஓகே, மிலானியோட கன்சீல் ப்ளஸ் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இது வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா பயங்கரமாக கேக்கியாக இருக்குது ஃபவுண்டேஷன். பயங்கர லாங் லாஸ்டிங். இதோட பாசிட்டிவ்ஸும் இருக்குது. ஆனால் இது ரிக்ரெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு என்னென்னா கேக்கி ஆச்சு, க்ரீஸ் ஆச்சு. ஷேட் வந்து நான் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, நான் 4 பாட்டில் வச்சுருக்கேன். எந்த ஷேட் வாங்கினாலும் எனக்கு ஆக்சிடைஸ் ஆகிடும். என்னோட பர்ஃபெக்ட் ஷேட் வாங்கினாலும் ஆக்சிடைஸ் ஆகிடும். இதை விட லைட் ஷேட் வாங்கினாலும் வந்து ஆக்சிடைஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். அது எந்த ஷேடுமே எனக்கு மேட்சே ஆகலை. ஸோ எந்த விதத்துலேயும் அந்த ஃபவுண்டேஷன் நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வேலைக்கே ஆகலை. ஸோ அதான் விஷயம். சுத்தமாக எந்த விதத்துலேயும் இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு வந்து நல்லாவே இல்லை. ஸோ இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஃபவுண்டேஷன். ஃபுல் கவரேஜில் ஒன்றாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, நல்லாவே இல்லை சுத்தமாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 எர்த் ரிதம் ப்ராடக்ட்ஸு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இன்னும் நான் எர்த் ரிதம் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இது ரெண்டும் வந்து சரியில்லை. ஒன்று வந்து அவங்களோட PHYTO-CERAMIDE மாய்ஸ்சரைசர். எனக்கு வந்து வெரி ட்ரை ஸ்கின். சம்மரில் ட்ரை ஸ்கின், வின்டரில் வெரி ட்ரை ஸ்கின். இது வந்து எனக்கு சம்மர்லேயுமே வந்து ஒரு மாய்ஸ்சரைஸ்ட் ஃபீல் கொடுக்கவே இல்லை. அது செரமைட்லாம் இருந்தனால நான் வாங்கினேன். எனக்கு சம்மர்லேயும் வந்து இது ஒரு ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக எனக்கு இல்லை. ஒருவேளை இது வந்து நார்மல் ஆயிலி ஸ்கின் இவங்களுக்குலாம் வந்து நல்லா காம்பினேஷனுக்குலாம் நல்லா இருக்கும் போல இருக்குது. எனக்கு வந்து சுத்தமாக மாய்ஸ்சரைசிங்காகவே இல்லை. இதோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஜஸ்ட் மெயின் இதுவே மாய்ஸ்சரைஸ் எனக்கு அந்தளவுக்கு இல்லை. அதான் விஷயம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ப்ரோபோலிஸ், கரெக்டாக சொல்லுன்னா ப்ரோபோலிஸ் கிளென்சிங் பாம் மேக்கப் ரிமூவர். ஸோ இது வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா நம்ம கிளென்சிங் பாம்ன்றது கையில் நல்லா அதை வந்து மெல்ட் பண்ணி ஃபேஸில் போடும்போது அப்படியே மேக்கப் மெல்ட் ஆகிடும். சுத்தமாக இது வந்து எடுக்கவே மாட்டேங்குது மேக்கப்பை. ரொம்ப ஹெவி மேக்கப் கூட இல்லை, பேசிக் மேக்கப்பை. அதுவும் காஜெல்லாம் திக்காக போட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அந்தளவுக்கு வந்து இது எடுக்கிறதே இல்லை. இதுக்கு வந்து நிறைய போட்டால் தான் வந்து வருதே தவிர, அதுவும் மஸ்காரா காஜெல்லாம் வந்து சுத்தங்க. ஸோ வெரி டிசப்பாயிண்டிங் ப்ராடக்ட் இது. எர்த் ரிதம் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிராண்ட். பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. அடுத்தது வந்து ஒரு ஹைலைட்டர். இது வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ரேவ் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஐகானிக் லண்டனோட இலுமினேட்டர். இது வந்து எப்படி ரேவ் பண்ணாங்க எனக்கு சுத்தமாக புரியல. இந்த ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக மிக்ஸே ஆக மாட்டேங்குது. பேக்கேஜிங்குள்ளேயே ஒழுங்காக மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. பேக்கேஜிங்கும் ரொம்ப மோசம். 2 கிடைக்கும் ஆக்சுவலாக. அது மினிமமாக நீங்கள் 2 வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. அதில் ஒன்று வந்து அப்படியே எனக்கு இந்த இது வந்து இங்கே மேலே ஒரு மாதிரி வந்துருச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா அப்படியே சக்கையாட்டம் நிற்கும். இது நல்லாவே இல்லைங்க. டெக்ஸ்டரும் நல்லா இல்லை. ஒழுங்காக உள்ளேயே அது ஒழுங்காக மிக்ஸ் ஆகலை. என்ன தான் ஆட்டினாலும் ஒழுங்காக மிக்ஸ் ஆகலை. அதுவும் ரொம்ப கிரெயினியாக இருந்தது. ஸ்கின்னே ஒரு மாதிரி இருந்தது. என்ன பண்ணி வச்சுருக்கேன் முகத்தைன்ற மாதிரி இருந்தது. சுத்தமாக நல்லா இல்லை. இது பட்ஜெட் தான். இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டான ஒரு ப்ராடக்ட். பட் சுத்தமாக நல்லா இல்லை. இது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது வாவ் அப்படின்ட்டு இருந்தது, வெளியே பார்க்கும்போது வாவ் அப்படின்றது. ஆனால் வாங்கிட்ட அப்புறம் தான் ஓகே 2 வாவுக்கும் வந்து புறகுலியில் தோண்டி பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். சுகர் பாப்போட இந்த மேட் மூஸ். இது வந்து
எப்படி சொல்கிறது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த மேட் மூவ்ஸு. பயங்கர ட்ரையிங், அன்கம்ஃபர்டபுள். உதட்டிலே வந்து என்னத்தையும் எடுத்து வச்சு அப்படியே இப்படி சப்புன்னு ஒட்டின மாதிரி இருந்தது. ஐயோ எப்பயா பிச்சு எடுக்கலான்ற அளவுக்கு இருந்தது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நல்ல பட்ஜெட் தான், ஷேட் ரேஞ்ச்லாம் நல்லா வச்சுருக்காங்க, பிக்மெண்டேஷன்லாம் ஓகே. ஆனால் போட்ட அந்த ஃபீல் நல்லா இருக்கணும்ல, எப்பயா எடுப்போன்ற அளவுக்கு இருக்கும். முடிவே இல்லை, ரொம்ப ட்ரையிங்காக ஒரு மாதிரி இருந்தது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த பிராண்ட்லேருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து அவங்களோட மஸ்காரா, மேபிலினோட ஸ்கை ஹை மஸ்காரா. இதுவும் வந்து இன்னும் ஆட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பயங்கரமாக ரேவ், எல்லாரும் ஸ்கை ஹை மஸ்காரா மேபிலின் அப்படின்லாம் சொன்னாங்க. உடனே வந்து வாங்கிட்டேன். வாங்கி எல்லாம் பேக்கேஜிங்லாம் செம்மையாக இருக்குங்க. 3D பேக்கேஜிங்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. பேக்கேஜிங்லாம் சூப்பர் டூப்பர் தான். ஆனால் மஸ்காரா தான் வாண்டும் பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆனால் மஸ்காரா தான் ரொம்ப டெரிபிளாக இருக்குது. அப்படியே க்ளம்ப் ஆயிடுச்சு. லேஷஸ்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு. வெட்டாக இருக்குது ஃபார்முலா. என்ன தான் நம்ம ஒரு தடவை போட்டாலே க்ளம்ப் ஆக ஆரம்பிக்குது. மேபிலின்ட்டு இப்படி ஒரு மஸ்காரானா நம்பவே முடியல. அவங்க அவ்வளோ இது வந்து 800 என்னமோ அவங்க பட்ஜெட்லேயே அவ்வளோ நல்லா வச்சுருப்பாங்க. ஆனால் மேபிலினில் இப்படி ஒரு மஸ்காரா. ஸோ வெரி ஷாக்கிங். ஆர்வக் கோளாறுல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. சுத்தமாக சம்மந்தமே இல்லை அவங்க மற்ற மஸ்காராஸ்க்கு. அவ்வளோ மோசமாக இருக்குது. நீங்கள் வந்து 2 லேயர்லாம் போட வேணாம், முதல் லேயர்லேயே முடிஞ்சது கதை. அந்த மாதிரி தான் அவங்க மஸ்காராஸ்லேயே. அவங்க இதுதான் ரொம்ப அழகாக பேக்கேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட் 3D பேக்கேஜிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. என்ன பண்ணுறது, நல்லா இல்லை. அடுத்தது ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ப்ராடக்ட்டு, ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில். இது வந்து சாஃப்ட் வாட்டர் ப்ரூஃப் ப்ரெசிஷன். இது ஒன்றுமே பண்ணலைங்க. கலரும் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. இது கலர் செட்டே ஆகலை எனக்கு. பிளாக்கு தான் வாங்கியிருந்துருக்கணும். இது வந்து கிரே, பிளாக்கிஷ் கிரேவோ என்னமோ ஒன்று வாங்கினேன். சுத்தமாக கலர் செட் ஆகலை. ஆஸ் வெல் அது ஈஸியாக வந்து வந்துடுது. இது இப்படி போட்டுட்டு இப்படி திரும்பி இப்படி சும்மா அழிச்சிங்கன்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு கதை. அந்த மாதிரி ஈஸியாக வந்துடுது. சுத்தமாக நல்லா இல்லை, அதுதான் விஷயமே. ஸோ சுத்தமாக ஐப்ரோஸ்க்கு, இது ஐலைனருக்கு, எதுக்குமே செட் ஆகாத ஒரு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் இன்னொன்று ஒரு மஸ்காரா, லாக்மேயோட ஐகானிக் கர்லிங் மஸ்காரா. இது ஆக்சுவலாக வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. யாரோ சொல்லி தான் ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, ரொம்ப பேசிக் மஸ்காரா, ரொம்ப ரொம்ப பேசிக் மஸ்காரா. இது வந்து நீங்கள் யூஸே பண்ணல மஸ்காரா அப்படின்னா உங்களுக்கு வேணால் இது ஸ்டார்டிங்க்கு நல்லா இருக்கலாம். பட் நிறைய மஸ்காராஸ் நான் யூஸ் பண்ணனால எனக்கு தெரியும் இது வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரேவ் பண்ணுறாங்க. பட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த மஸ்காரா. ஆஸ் யூஷுவல் பயங்கர கிளம்பிங், வெட் ஃபார்முலா, ஈஸியாக வந்து இப்பிக்கும் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மேபிலினோட டிஃபைன் அண்ட் பிளெண்ட் ஐப்ரோ பென்சில். இது வந்து கலர் மட்டும் ரீசன் கிடையாது. அது கலர் ரொம்ப மோசம், சுத்தமாக சம்மந்தமே இல்லாத கலரு. அடுத்தது இதோட ஃபார்முலா வந்து சுத்தமாக லாங் லாஸ்டிங்கே கிடையாது. ஈஸியாக வந்துடுது. இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியாக வரதை விட முதல்ல போடணும். அப்ளை ஒழுங்காக வந்தால் தானே இது ஈஸியாக வரதுக்கு. இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயம், அப்ளை பண்ணாலும் அதை நிலைக்கிறதும் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோக்குமாக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது ஐப்ரோ பென்சில். நோ, நாட் நைஸ். அடுத்த கடைசி வந்து இன்னொரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இது வந்து லாரியலோட ரீவைட்டலிஃப்ட் ஐ க்ரீம். ஐ க்ரீம்ஸ்லாம் வந்து நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒன்றுமே நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வேணும் அப்படின்னு ஐ க்ரீம்ஸ் பார்த்துட்ருக்கேன். அதில் ட்ரை பண்ணதில் இது சொதப்பல். லாரியலோட ரீவைட்டலிஃப்ட் எந்த விதத்துலேயும் மாய்ஸ்சரைசிங், அது போட்டோடனே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே துண்டை காணும், துணியை காணும்னு எங்கே ஓடுதுன்னே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடுது. சுத்தமாக மாய்ஸ்சரைசிங் இல்லை, என்னமோ மாதிரி இருக்குது. கண்ணு கீழே நல்லாவே இல்லை இது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பாதி இது ட்ரை பண்ணிட்டேன், இந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் விஷயம். சாவதாங்க, இதுதான் என்னோட ரிக்ரெட் ப்ராடக்ட்ஸு.
நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இது ஒத்து வந்திருக்கா? நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி உங்களோட ரிக்ரெட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். மற்றவங்க கமெண்ட்ஸ் நானும் ரீட் பண்ணுவேன், மற்றவங்களும் ரீட் பண்ண அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உஷாராக இருந்துக்கலாம், ஒருத்தர் உஷாராக இருந்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்குலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கீழே சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக ஆஸ் வெல் அஸ் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. எதுக்கு? ஒரு சின்ன என்கரேஜருக்கு தான், வேறு எதுக்கு? ஓகேங்க, நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.